வாக்குத் திருட்டு போல திருக்குறளை வைத்து தமிழர்களின் ஓட்டுகளை திருட முடியாது என்று ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு திமுக எம்பி ராசா பதிலடி கொடுத்துள்ளார். நெல்லையில் அமித்ஷா பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில் அறிக்கை வெளியிட்டுள்ள ராசா, திராவிட மாடல் அரசு மீது குறை கூற எதுவும் கிடைக்காததால் புளித்துப்போன பொய்களை பேசிச் சென்றிருப்பதாக தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் இருந்திருந்தால் குரல்பாடியே ஒன்றிய அரசை சாடியிருப்பார் என்றும், பொய்யாமை என்ற குரலை படித்தால் அமித்ஷா பொதுவெளியில் பொய் பேசுவதை நிறுத்திவிடுவார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதியை பார்த்து அமித்ஷாவுக்கு பயம் வந்துவிட்டதாக கூறியுள்ள ராசா, 2026 தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணிக்கு அவர் முடிவு கட்டுவார் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து வேரோடு பிடுங்கி எறியப்பட வேண்டிய நச்சு செடி பாசிச பாஜக என்றும், இதனை இந்தியா கூட்டணியும் மக்களும் நிகழ்த்தி காட்டுவார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஆட்சிகளை ஊழல் ஆட்சி என்று சொல்லிவிட்டு அதிமுகவோடு கூட்டணி போடுவது அமித்ஷாவின் சாணக்கியத்தனத்தில் அடங்குமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு திட்டம், தமிழ் மொழிக்கு நிதி ஒதுக்காமல், கீழடி உண்மையை ஏற்காமல், மீனவர்கள் கைதை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவோம் என்று பேச அமித்ஷாவுக்கு வெட்கமில்லையா என்றும் ராசா கேள்வி எழுப்பியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.